بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وألطفهم بأهله، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் நல்லடியார்கள் தன்னிடத்தில் இப்படி ஒரு துஆவை கேட்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அவர்கள் கேட்கும் துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்களில் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. முத்தகீன்கள் எனும் இறையச்சமுடைய நல்லோர்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்குவாயாக, வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்று தன் நல்லடியார்கள் தன்னிடத்தில் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த துஆ நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய மனைவி மக்கள் அல்லது தன் கணவன் பிள்ளைகள் தங்களுக்கு கண்குளிர்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எப்பொழுது மனைவி மக்கள் கண்குளிர்ச்சிக்குரியவர்களாக இருப்பார்கள்? ஒன்று, அவர்களுடைய தோற்றமும் உடையும் அழகாக இருக்கின்ற பொழுது. இது மிக மிக சாதாரணமானது. ஆனால் இதைவிட முக்கியமானது என்பது அவர்களுடைய இறையச்சமும் அவர்களுடைய உயர்ந்த குணமும் உயர்ந்த பண்புகளும் சிறந்த நல்லொழுக்கமும் அவர்களிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுதுதான் அது உண்மையான மகிழ்ச்சியை தரும். ஒரு அழகான பிள்ளை நல்ல ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறார், ஆனா கையில சிகரெட்டோட நிற்கிறான் அல்லது தண்ணி பாட்டிலோட நிற்கிறான். இப்ப எப்படி கண்குளிர்ச்சி கிடைக்கும்? எனவே சொல்வார்கள், கண்குளிர்ச்சி என்பதற்கு அங்கே பொருள் அந்த பிள்ளைகள் இறையச்சமுடையவர்களாக, நல்லோர்களாக, ஒழுக்கம் மிக்கவர்களாக, பண்பு நிறைந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்தாலே மனிதருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். ஒரு மனிதன் சுபு தொழுது விட்டு வீட்டிற்கு செல்கிறான். தன் மனைவி முசல்லாவில் தொழுது விட்டு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு காட்சி நடக்கிறது. அதே போன்று இன்னொரு முறை செல்கின்றோம். என்னவென்றே தெரியாமல் நள்ளிரவு 3 மணியை போன்று ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். சூரியன் உதயமாகிவிட்டது. இப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த இரண்டிற்கு மத்தியில் உண்டான வேறுபாடுதான் கண்குளிர்ச்சி என்பது. எப்பொழுது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, இறையச்சத்தோடு நடக்கின்றோமோ, பேணுதலோடு நல்லொழுக்கத்தை பின்பற்றுகின்றோமோ, அப்பொழுது வெளிப்படுகின்ற மகிழ்ச்சி அதற்கு கண்குளிர்ச்சி என்று சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனைவி மக்களில் எங்களுக்கு இத்தகைய கண்குளிர்ச்சியை தா என்று நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை தொடர்ந்து அந்த வசனம் முடிகின்ற பொழுது இறையச்சமுடைய
முத்தகீன்களுக்கு, நல்லடியார்களுக்கு, தக்வாவுடையவர்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்கு என்று அல்லாஹ் கூறுகிறான். சொல்வார்கள், இந்த வசனத்தின் வழியாக மூமின்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஆளுநர்களாக, அதிகாரம் செலுத்துபவர்களாக, தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என இது துவா. அப்ப எங்கே தலைவர்களாக இருப்பர்? சொல்லுவாங்க, இந்த ஆயத்தின் விரிவுரையில் குர்ஆன் ஷரீஃபின் மிக முக்கியமான ஆற்றல் மிக்க விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், இது பொதுவான தலைமைத்தனத்தை அறிவிக்கிறது. அந்த தலைமை பண்பு என்பது சில சமயத்தில் நாம் நம் குடும்பத்தின் மீது வெளிப்படுத்துகின்ற தலைமை பண்பாக இருக்கலாம், அல்லது நமது நிறுவனத்தின் மீது வெளிப்படுத்துகின்ற தலைமை பண்பாக இருக்கலாம், அல்லது பொது ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தின் நாம் வழியாக வெளிப்படுத்துகின்ற தலைமை பண்பாக இருக்கலாம். எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொருவருமே ஆட்சியாளர்கள் தான், ஒவ்வொருவருமே தலைமை பண்பு நிறைந்தவர்கள், ஆளுநர்கள் தான். சில சமயத்தில் நம்முடைய தலைமை பண்பு நம் குடும்பத்தோடு நிறைவு பெற்றுவிடும். சிலரின் தலைமை பண்பு குடும்பத்தை தாண்டி அவர்களுடைய நிறுவனத்தையும் சேர்க்கும். சிலரின் தலைமை பண்பு இதையும் தாண்டி அவர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களின் ஆட்சியாளர்களாக, அதன் வழியாக தன்னுடைய தலைமைத்தனத்தை வெளிப்படுத்துபவர்களாக பெரிய அளவில் இருப்பார்கள். ஆனால் பெரிய அளவில் இல்லை, ஆனாலும் குறைந்தபட்சம் ஒரு மனிதன் தன் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்ல வர்றது முத்தகீன்களுக்கு தலைவர்களாக ஆக்கு. ரோட்ல போற கண்டவன் நின்றவனுக்கும் தலைவராகிறது இல்ல, மரியாதை இல்லை. இதற்கு அந்த பெரியார்கள் விளக்கம் எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார்கள், இந்த வசனம் எங்களை இறையச்சமுடையவர்களுக்கு தலைவர்களாக ஆக்கு என்று கூறுகின்ற வசனம் குடும்ப உறவுகளை பற்றியும் மனைவி மக்களுடைய உயர்தரமான வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் இதை சொல்கிறான். எனவே இதற்கு பொருள் என்னவென்று சொன்னால், எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி மக்கள் இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும், அத்தகைய இறையச்சமுடைய என் குடும்பத்தை வழிநடத்தும் தலைவனாக, தலைமைத்தனம் நிறைந்தவனாக என்னை ஆக்கு என்று அந்த துஆவிற்கு பொருள் என, இந்த ஆயத்திற்கு அர்த்தம் என குர்ஆன் ஷரீஃபின் சில விரிவுரையாளர்கள் சொல்வது நமக்கு ஆச்சரியத்தை தரும். ஆனால் அதுதான் உண்மை. சகோதரர்களே, அதிகாரம் வேண்டும், அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அதிகாரம் செலுத்துங்க. ஆனால் அதிகாரம் செலுத்துதல் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும்? அதிகாரம் எப்படி செலுத்துவது? பொதுவாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு முன்மாதிரி இருக்க வேண்டும். நான் ஒரு சிறந்த அதிகாரியாக இருக்கிறேன் என்றால் யாரை போன்று ஒரு சிறந்த அதிகாரியாக இருக்க போகின்றேன்? ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த இன்ஜினியர், ஒரு சிறந்த மருத்துவர், ஒரு சிறந்த லாயர், ஒவ்வொருவரும் தனக்கு முன்னால் ஒரு ரோல் மாடல், நான் இவரை போன்று இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கலாம். அப்படி நினைத்து செயல்படுகின்ற பொழுது அது இன்னும் சிறப்பிற்குரியதாக இருக்கும். ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு ரோல் மாடல், நான் யாரை போன்று இருக்க வேண்டும், எதை போன்று இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் என்று சொன்ன என்னுடைய ஆட்சி யாருடைய ஆட்சியை போன்று இருக்க வேண்டும். நான் ஒரு கணவனாக நிர்வாகம் செய்கிறேன், எந்த கணவனை போன்று இருக்க வேண்டும், எந்த தந்தையை போன்று என் பிள்ளைகளை நிர்வாகம் செய்ய வேண்டும், எந்த தொழிலதிபரை போன்று என் நிறுவனத்தை நான் நிர்வாகம் செய்து வளர்த்தெடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் தனக்கு ஒரு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் அல்லாஹ்வின் இப்படி இருப்பது கூட அவசியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கும். மதீனா ஷெரீஃபிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இப்படி சொன்னாங்க, இன்ன இப்ராஹிம் ஹர்ரம மக்கா வதஆ லி அஹ்லிஹா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனித பூமியாக அறிவித்தார்கள். அந்த மக்காவின் நலங்களுக்காக, வளங்களுக்காக துஆ செய்தார்கள். வ இன்னி ஹர்ரம்து அல் மதீனா, நான் மதீனாவை புனித பூமியாக அறிவிக்கின்றேன். கமா ஹர்ரம இப்ராஹிம் மக்கா, நம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனித பூமியாக அறிவித்ததை போன்று. மேலும் வ இன்னி தஅவுது ஃபீ ஸாயிஹா வ முத்திஹா, மதீனாவுடைய பொருள் வளங்களில் பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன். பிமிஸ்லை மா தஆ பிஹி இப்ராஹிம் லி அஹ்லி மக்கா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு துஆ செய்ததை போன்று இன்னொரு மடங்கு அதிகமாக மதீனாவின் பொருளாதாரத்திற்கு நான் துஆ செய்கிறேன் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உயர்ந்த மோமின்கள் தங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக ஒருவரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மறைமுகமான பொருள். இந்த உலகத்தின் ரோல் மாடல் என்று சொன்னால் நமக்கு யார்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திற்கும் ரோல் மாடலாக, எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருப்பவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நாம் ரோல் மாடலாக கொண்டு நமது ஆளுமையை, நமது அதிகாரத்தை, நமது தலைமை பண்பை
நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தே கற்றுக்கொள்ளலாம். ஆளுமை என்று சொன்னாலே அதிகாரம் செய்வது அல்லது மிரட்டுவது அல்லது கடுகடுப்பாக கண்டிப்பாக நடந்து கொள்வது, தன்னுடைய அந்தஸ்தை நிலைநாட்டிக் கொள்வது, தன்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது என்று சிலர் கருதி கொள்கிறார்கள். அதற்கு அது பொருள் அல்ல. சொல்லப்படும் சோவியத் யூனியனுடைய முன்னாள் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் என்ற ஒருவர், அவர் தன்னுடைய தலைமை பொறுப்பில் இருந்த பொழுது தன்னை எதிர்ப்பவர்கள் எவரும் இருக்கக்கூடாது என்று கருதினார். தன்னை எதிர்ப்பவர்களை அவர்கள் அடையாளமிட்டு அவங்கள ட்ரக்குகளை ஏற்றி கடுமையான பனை பிரதேசங்களில் போய் ஒரு குப்பைகளை கொட்டுற மாதிரி ஏதோ பொருட்களை அப்படியே கவுத்து விட்டா கீழே கொட்டும் இல்ல, இது மாதிரி அந்த பகுதியில் வீசி விட்டு வாருங்கள் என்று சொன்னார் என்று சொல்லப்படும். அவரை பார்க்கின்ற பொழுது ஒரு இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்தவர் என்று சிலர் பேசிக் கொண்டார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு இது அளவுகோல் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இது தடை செய்யப்பட்டது, இது முறையானது அல்ல என்பதை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஆளுமை நமக்கு வழிகாட்டுகின்றது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆளுமைக்கு அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இமாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஆளுமைக்கு பயன்படுத்துகிறான். சொல்வார்கள் அதற்கு பொருள் என்னவென்று சொன்னால், இமாம் என்பதற்கான பொருள் அவருடைய சொல்லின்படி வழிகாட்டுதலின்படி மற்றவர்கள் நடக்க வேண்டும், ஆனால் அது அவர்களின் விருப்பத்தோடு இருக்க வேண்டும். இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்ற பொழுது எல்லாரும் குனிகின்றோம், மீண்டும் சொன்னால் எழுகின்றோம், மீண்டும் சொன்னால் சஜ்தாவிற்கு செல்கின்றோம், அந்த வழிகாட்டுகளில் தான் செல்கின்றோம். ஆனால் நம் விருப்பத்தின் அடிப்படையிலேயே செய்கின்றோம். ஒருவருடைய வழிகாட்டுதலும் இருக்கும், பின்பற்றுபவர்களுடைய விருப்பமும் சேர்ந்திருக்கும். அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்காது, விருப்பமும் சேர்ந்திருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. இதுதான் உண்மையான ஆளுமை திறன். இதுதான் அல்லாஹ் விரும்புகின்ற ஆளுமை என்று சொல்லப்படும். ஆதலால் தான் பெரியார்கள், குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வாளர்கள் ஆளுமை திறன் ஒரு சிறந்த ஆளுமை என்று சொன்னால் அதில் சில பண்புகள் இருக்க வேண்டும் என்று சில பண்புகளை குறிப்பிட்டு சொல்வார்கள். இவைகள் இருந்தால் அந்த ஆளுமை, அந்த அதிகாரம் செலுத்தல் சிறந்ததாக இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். நமக்கு கீழே இருப்பவர்களுக்கு சரியான முறையை நாம் காண்பிக்க வேண்டும். அவங்க ஏதாவது ஒண்ணு தப்பு செஞ்சதுக்கு பின்னால நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்வதற்கு வழிகாட்டி தேவையில்லை. அவர்களுக்கு முன்பே வழிகாட்ட வேண்டும். அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ, எந்த இடத்தில் என்ன தேவையோ அதை முறையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை வழிகாட்ட வேண்டும், அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். இது ஆளுமையின் முதல் பண்பு என சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கிறது, அப்படியே கட்டுண்டு கிடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நமக்கு வழிகாட்டினார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அவர்கள் தங்களை பெரிய ஆளாக காட்டிக் கொண்டார்கள் என்று ஒரு கட்டத்திலுமே இல்லை. அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் அவர்களை பெரியவர்களாக ஆக்கியது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணி குடிக்கணும், எழுந்திருச்சு போகிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. கடைசி நேரம் முழங்கால அழுத்தி கைய ஊண்டி, ஒரு வயசானவங்க சில சமயங்கள்ல பலகீனமா இருக்கும்போது நடக்கும் அல்லவா, அதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்காலை அழுத்தி கையை ஊண்டி எழுந்திருக்க செல்கிறார்கள். அவர்கள் சம்சம் நீர் குடிப்பதற்குத்தான் செல்கிறார்கள் என்பது தெரிகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் தண்ணீர் கொண்டு வந்து தருகிறோம் என சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹு ஜஅலனி அப்தன் கரீமா வலம் யஜஅல்னி ஜப்பாரன் அனீதன். அல்லாஹ் என்னை ஒரு கண்ணியம் நிறைந்த ஒரு சாதாரண அடியானாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆதிக்கம் செலுத்தும் சர்வாதிகாரியாக அல்லாஹ் என்னை வைக்கவில்லை. என் தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருபுறம் இவ்வளவு எதுக்கு சொல்ல வர்ற, அதாவது ஆளுமை என்று சொன்னவுடன் அதிகாரம் செலுத்துறது, அதுக்கு அர்த்தமே இல்லை. உண்மையான ஆளுமை என்பது தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல் செய்வது என்பதுதான் அர்த்தம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சுட்டி காண்பிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்டத்திலும் தொழுகையுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதத்துடைய விஷயத்தில் பெருமானார், ஒழுக்க விஷயத்தில் ஒவ்வொன்றிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, பெரியவங்களை மதியுங்க, சின்ன பிள்ளைகள் மீது சிறுவர் மீது அன்பு செலுத்துங்கள், ஒதுவோட இருங்க, இரவு நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள், ஃபர்லான தொழுகைகளை விட்டு விடாதீர்கள், கடமையானவைகளை விட்டு விடாதீர்கள், ஹராம செஞ்சிடாதீங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க ஒரு தடவை, ஐயுல் இபாதத்தி அஃதல் யா ரசூலல்லாஹ், எந்த வணக்கம் சிறந்த வணக்கம், சிறந்த வணக்கத்தை சொல்லுங்க, சிறந்த வணக்கம், ஒரு மிகச்சிறந்த இபாதத் எது? ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா?
இஜ்தினாபுல் மஹாரிம், நீ பாவங்களை விட்டு விலகி இருப்பதுன்னு சொன்னான். இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி ஒண்ணுமே சொல்லல. இஜ்தினாபுல் மஹாரிம், பாவங்களை விட்டும் தடை செய்யப்பட்ட ஹராம்களை விட்டு விலகி இருங்கள், அது பெரிய இபாதத் அப்படின்னு சொன்னான். இப்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினார்கள். இதுதான் ஆளுமை திறனின் மிக முக்கியமான ஒரு பகுதி. நாம் ஃபர்ஸ்ட் நம்முடைய குடும்பத்தின் தலைவர்கள் தானே. அதுக்கு நம் நிறுவனம் பெரிய நிறுவனம், அதில் 50 பேர் 100 பேர் வேலை செய்யறாங்க. இப்பொழுதும் அதனுடைய பொறுப்பாளர்கள். நமக்கு கீழே ஒரு பெரிய மாநிலம் இருக்கிறது, ஒரு நாடு இருக்கிறது, எல்லோரும் பொறுப்பாளர்கள். அவங்களுக்கும் நம்ம எப்படி நடக்கணுங்கிறது இருக்கு. இப்ப குடும்பத்திலிருந்து பார்த்தா எல்லா நிலைகளிலும் இதுதான். எல்லா நிலைகளிலும் வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். எல்லா நிலைகளும் யார் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் வழிகாட்டுதல் இருக்கணும். ஒரு குடும்பத்தின் தலைவராக மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தின் தலைவராக தன்னுடைய நிறுவனத்தில் பணி செய்பவர்களுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ஒரு ஆட்சியாளனாக மக்களுக்கு தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அவன் வழிகாட்ட தெரிந்தவனாகவும் வழிகாட்டக்கூடிய தகுதி மிக்கவனாகவும் இருக்க வேண்டும் என்பது பொருள். இப்ப குடும்பத்திற்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் நம்ம குடும்பத்தின் பொறுப்பாளர்கள், என் மனைவி மக்கள் சரியாக தொழுதார்களா, அவர்களை தொழுவதற்கு நாம் உத்தரவு பிறப்பிக்கின்றோமா, யோசிச்சு பாருங்க. சுய பரிசோதனை தான். எந்த அளவுக்கு நம்ம சரியா செய்ய முடிகிறது, நம்ம அதை எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோம், பிள்ளைகள் தொழல எந்த அளவுக்கு அதை கண்டிக்கிறோம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், மனைவி மக்களுக்கு உணவு கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். அது நியாயம். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அது ஜிஹாதுக்கு நிகரான நன்மை உங்களுக்கு தரும், மாறுபட்ட கருத்தை இல்லை. ஆனால் நம் மனைவி மக்களுடைய பசியை போக்குவதற்கு இவ்வளவு சிரமப்படுகின்றன, அவர்களுடைய இறையச்சத்தை பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டோம். ஒரு நேரம் சாப்பிடலைன்னா மௌத்தாயிர போறது இல்லை. ஆனா ஒரு தொழுகை விடுபட்டால் எவ்வளவு பெரிய குற்றம், ஒரு பிள்ளை ஒரு பாவத்தை செய்தால் எவ்வளவு பெரிய பிழை, எவ்வளவு பெரிய ஆபத்தானது. ஆனா அதுகெல்லாம் நடக்குது, அப்ப பெருசா ஒண்ணுமே இல்லையே, ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட மாட்டேங்குது அல்லவா? அப்படியானால் நம்முடைய ஆளுமையில் நாம் குறை செய்கிறோம் என்றார். உண்மையில் நாம் சிறந்த ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு உணவையும் கொடுக்க வேண்டும், உடையும் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், அவர்கள் இறையச்சமத்தோடு வாழ்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும், அதை செய்வதற்கு நாம் தூண்ட வேண்டும், செய்யாமல் இருக்கின்ற பொழுது அதை கண்டித்து அதை செய்ய வைக்க வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் நாம் கவனமாக பார்த்தால் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு அந்த திறன் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இரண்டாவது கருணைன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஆளுமையில் இருக்க வேண்டிய பண்பு கருணை, அன்பு. அதாவது சொல்லணும், முஹப்பத்தா சொல்லணும். சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ இப்ப இன்னைக்கு நம்ம அதிகாரிகள் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டா, தன்னை தனியாக தனக்கு கீழ் உள்ளவர்களை தனியாக பார்ப்பார்கள். ஆட்சியாளர்கள் தன்னை தனியாக தன் மக்களை தனியாக பார்ப்பார்கள். அப்படி பார்க்க கூடாது. நான் எனக்கு என் மனைவி மக்களுக்கு எதை எப்படி நான் சொல்வேனோ, எப்படி செய்வேனோ, இதை போன்றுதான் தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இப்படி நினைத்தால் அங்கு அன்பும் கருணையும் வெளிப்படும். சொல்வது என்பது வேறு, ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம், ஆனால் அதில் அன்பு கலந்திருக்க வேண்டும். வெறுமனை சர்வாதிகாரம் மட்டும் அங்கே இருந்துவிடக் கூடாது. தனக்கு கீழ் உள்ளவர்கள், அது மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, வேறவர்களாக சிறு தவறு நடந்துருச்சு. சில பிள்ளைங்க தண்ணியை கொட்டிட்டாங்க, ஒரு பாத்திரத்தை கீழே போட்டாங்க, உடைஞ்சிருச்சு. சில பேர் அதுக்காக பயங்கரமா ருத்ரதாண்டு ஆடுவாங்க. அப்படிலாம் ஆட முடியாது. ஹஸரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பணியாளர் இதை யார் அறிவிக்கிறா அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மூத்த மகளா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் அறிவிப்பாங்க. நாங்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தோம். நானும் இருக்கிறேன், ஆயிஷா இருந்தாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, தந்தை எல்லாரும் இருக்கிறோம். அப்போ எங்களுடைய பணியாளர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணியாளர், அவருடைய ஒரு கோவேறு கழுதை ஒண்ணுதான் இருக்குது, அதையும் காணாம். அவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்கப்பா கோவேறு கழுதை? அதான் பயணம் செய்வதற்குண்டான வாங்க, தொலைஞ்சு போச்சுண்டார். அப்ப இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வரத்தானே வேணும், கோபம் வந்துருச்சு. இருக்க ஒரு 10 மாடை ஒருத்தன் பாதுகாக்கிறான், 10 ஒட்டகத்தை பாதுகாக்கிறான்னா ஒண்ணு காணாம போச்சுன்னு சொல்லலாம். இருந்ததே ஒண்ணுதான், அது நமக்கு ரொம்ப முக்கியமானது, ஒரு பொருள் தான். இந்த ஒன்ன கூட பாதுகாக்க முடியலையா? ஒரு பையன்ட்ட ஒரே ஒரு ஜாமான் வாங்கிட்டு சொன்னா அதை கூட மறந்துட்டு வந்து சொன்னா கோவப்படுவோமா இல்லையா? 10 பொருள் வாங்கிட்டு சொன்னா 8 வாங்கிட்டு வந்துட்டான், சரி விடு, தெரியாம இதெல்லாம் சகஜம் எடுத்துக்கலாம். 2 சொல்லி 1 வாங்கிட்டு வந்தாலே கோபம் வரும், 1 சொல்லி ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னா அப்ப ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துருச்சு.
எவ்வளவு சாஃப்டானவங்க அவங்களுக்கே கோபம் வந்துருச்சு, அடிக்க போறாங்க. நீ என்ன வேலை செய்யற அப்படிங்கிற மாதிரி. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு கூட சொல்லல. ஏன் இப்படி செய்யறீங்க, இப்படி செய்யாதீங்க, இது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உந்துரு இலா ஹாதல் முஹரிம் மா யஸ்னா, பாருங்க யாராம் கட்டி இருக்காங்கல்ல, வணக்கத்திற்கு வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க நடந்துக்கிறத பாருங்க அப்படின்னு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க பிள்ளைங்க இருக்காங்க, முஹரிம் ஒரு இஹ்ராம் கட்டி இருக்கவங்க இப்படி நடக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கருத்து. ஹஸரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கின்ற விதமே இந்த உலகத்துல அப்படி ஒரு அமைப்பை நம்ம பார்க்கவே முடியாது. அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அடிமை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு, அவரை கண்டிக்கிறாங்க, கண்டிக்கிறதுக்காக அடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால இருந்து வர்றாங்க. தற்செயலா அவங்களுக்கு தெரியுது, பெருமானார் சத்தம் கொடுத்தாங்க, காதுல கேட்கல, கிட்டத்துல வந்துட்டாங்க. கிட்டத்துல வந்து அபூ மஸ்ஊத் கொஞ்சம் கிட்டத்துல இருந்து சத்தம் கொடுத்தோன்னு சத்தம் கேட்குது, யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களே. திரும்பி பார்க்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. அவங்களுக்கு கைகாலெல்லாம் ஆடிருச்சு, கைகாலெல்லாம் ஆடுது, சாட்டை கீழே விழுந்துருச்சு, கை நடுங்குது, சாட்டை கீழே விழுந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கூலா சொன்னாங்க, அபூ மஸ்ஊத் ஏமா நிப்பாட்டிட்டீங்க அடிக்கிறத, உங்க அடிமை தானே, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, நீங்க இந்த சாட்டை எடுத்து நீங்க அடிங்க, அதனால ஒண்ணுல தப்பு செஞ்சவர் தானே அடிக்கிறீங்க, ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிங்க, இந்த அடிமையின் மீது உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை விட உங்களுடைய ரப்புக்கு உங்கள் மீது உரிமை இருக்கு, தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான், நீங்க அடிங்கண்ணா. யார சூழல்லா, என் அடிமையை நான் உரிமை விட்டு விட்டேன்னு சொன்னான், என் அடிமையை நான் உரிமை விட்டு விட்டேன். மூமின்களே, வழிகாட்டுதல் கருணையோடு அன்போடு இதமாக இருக்க வேண்டும். அதுக்காக சொல்றது உண்மையை தான் சொல்ல. உண்மையை எப்படி சொல்லுகிறோம்? சில பேர் உண்மையை தான் உண்மையை சொல்கின்ற விதம் காதுல கேட்கவே தயாரா இருக்க முடியாது. நான் மனுஷனா அப்படின்னு நினைப்பான், ஆனா சொன்னது நல்ல விஷயமா இருக்கும். நல்ல விஷயம் உண்மையை சொன்னாலும் கூட அந்த சொல்லக்கூடிய தொனியும் முறையும் மெத்தடும் அவரிடத்தில் வெளிப்படுத்துகின்ற அன்பும் மிக முக்கியமானது. இன்னொன்னு சொல்லுவாங்க, நீங்க எப்பொழுது நல்ல ஆளுமை திறன் மிக்கவர் சிறந்தவர் என்பது எப்ப தெரியும் கேட்டா, உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் அப்பதான். நமக்கு மேல உள்ளவங்க தப்பு செஞ்ச போது வேற வழியில சும்மா தானே இருப்போம். நம்ம கீழே உள்ளவங்க தப்பு செய்யறாங்க, அதிகாரம் செலுத்த முடியும், கோபப்பட முடியும், திட்ட முடியும், தண்டிக்க முடியும், என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம், அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய தலைமை பண்பு தெரிய வரும். அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், எந்த அளவிற்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறான், எந்த அளவிற்கு பிறருடைய தவறுகளை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான், மனிதன் சில பிழைகள் ஏற்படத்தான் செய்யும் என்ற யதார்த்தத்தை, இயல்பை எந்த அளவிற்கு அவன் புரிகிறான் என்பதை தனக்கு கீழ் உள்ளவர்கள் தவறு செய்கின்ற பொழுதுதான் தெரிய வரும். அப்ப இவங்க எப்படி நடக்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதையும் கற்றுக் கொடுத்தான். நீ ஆச்சரியமா இருக்கும், உஹதுல வெற்றி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது. அதற்கு மொத்த காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை பின்பற்றுவதில் ஏற்பட்ட சிறு பிழை. அது இன்னும் சொல்ல போனா விளங்குறதுல ஏற்பட்ட பிழை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு 50 அம்பு எய்வதில் ஆற்றல் மிக்க 50 பேரை தேர்ந்தெடுத்து, நீங்க உஹதுல சியாரத்துக்கு போகும்போது, ஹரமுக்கு போயிருக்கோம், உம்ரா போயிருக்கோம், ஹஜ்ஜு போயிருக்கோம் பார்த்திருப்பாங்க. உஹதுக்கு சியாரத்துக்கு போகும்போது ஒரு மலையை சுட்டி காமிப்பான், அதுக்கு மேல நிக்க சொல்றான். ஏன்னா அந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுல 50 பேரை நிறுத்தினார்கள். நிறுத்திட்டு பெருமானார் சொன்னார்கள், மறு உத்தரவு நான் திரும்ப சொல்லுகின்ற வரை நீ யாரும் கீழே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. யுத்தம் கீழே நடந்துகிட்டு இருக்கு, முஸ்லிம்கள் கடுமையா அட்டாக் பண்றாங்க, எதிரிகள் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடுறாங்க, கனிமத்து பொருட்களை விட்டுட்டு, தங்களுடைய பொருட்களை எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க, உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடுறாங்க. அப்ப வெற்றி ஆயிடுச்சு. முஸ்லிம்கள் எல்லாம் கனிமத்து பொருட்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப மேல இருக்கிற 50 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, யுத்தம் தான் முடிஞ்சிருச்சு இல்ல, பெரும்பகுதி பேர் அப்படி வந்துட்டாங்க, நம்ம கீழே போவோம், நம்ம போய் கனிமத்து பொருட்களை நம்மள எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க இன்னும் ஒரு சாரார் ரொம்ப குறிப்பிட்ட ரொம்ப கம்மியா உள்ளவங்க சொன்னாங்க, இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பொறுப்பாளர் அப்படித்தான் சொல்றான், பெருமானார் இங்கே இருங்க, நான் சொல்ற வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, உத்தரவு வரும், அதுக்கு பின்னால் கீழே போகணும். அவங்க சொன்னாங்க, இல்ல அதற்கு அர்த்தம் யுத்தம் நடந்துகிட்டு தானே அந்த பிரச்சனை, யுத்தமே முடிஞ்சிருச்சு அல்லவா, அதனால இதுல பிரச்சனை எல்லாம் இல்ல, நம்ம போகலாம்ட்டு பெரும்பகுதி கீழே வந்துட்டாங்க. அதுதான் யுத்தத்தில் தோல்வி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது.
காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்தினுடைய எதிரி படையில இருக்காங்க, முஸ்லீம் ஆகல. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வெற்றிடத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. எதிரி படையில இருக்கிறவங்க கடுமையான ஆள். அப்படியே ஒரு பெரும் கூட்டம் அந்த வழியா வந்து மேலே ஏறி திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணாங்க. முஸ்லிம்கள் நிலை உடைந்து போய்விட்டாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது 7 பேர் 9 பேர் அதிகப்படியா 13 பேர் சல்லல்லாஹு சுத்தி இதை தவிர்த்து வேற யாருமே இல்ல, அங்க ஓடி போக வேண்டிய அளவிற்கு ஏற்பட்டது. இப்ப அல்லாஹ் சொல்றான் இது தவறு, இந்த பிரச்சனை இந்த தோல்வி ஏற்பட்டது உங்களுடைய சொல்லை மீறியதால் ஏற்பட்டது. அது சஹாபாக்கள் வேணும்னு செய்யறவங்களா? நமக்கு வேணும்னு செய்யறவங்க இல்ல, புரிதலில் ஏற்பட்ட பிரச்சனை. எப்படி இருந்தாலும் சரி ஸல்லல்லாஹு சொல்லுக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய சொல்லை கேட்காததால் ஏற்பட்ட விளைவு இது. ஆனாலும் ஃபஅஃபு அன்ஹும் யா ரசூலல்லாஹ் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வழியாடு அவங்கள மன்னிச்சிருங்க. வஸ்தக்ஃபிர் லஹும் நான் மன்னிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நீங்க மன்னிச்சிடணும், என்னாலும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு என்னிட்ட நீங்க கேளுங்க. மூன்றாவது வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் இனிமேல் வரக்கூடிய காரியங்களை அவரிடத்தில் நீங்கள் மஷ்வரா செய்யுங்கள். இந்த கேட்டகரி இது லாயக்கு இல்லாத கேட்டகரி, இதுட்டு என்ன மஷ்வரா பண்றது? அப்படி நினைச்சிடலாம் அல்லவா? அப்படி நினைச்சிடாதீங்க யார சொல்லலாம். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. தவறு நடந்துருச்சு, அது வேறு. பிழை ஏற்பட்டுருச்சு, அவங்கள மன்னிச்சிடணும். நானும் மன்னிக்குமாறு கேட்கணும். அவர்களோடு நீங்க முகப்பத்தா தான் இருக்கணும், அவங்கள நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கணும். எந்த அளவுக்குன்னு கேட்டா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்கின்ற பொழுது அவரிடத்தை நீங்கள் ஆலோசனை செய்யணும். இல்லைன்னா அவங்க வருத்தப்பட்டுருவாங்க. நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூலின் கோபத்துக்கு ஆளாயிட்டோம்னு நினைப்பாங்களா இல்லையா? எல்லாம் எப்படி சொல்லி தர்றான் பாருங்க. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இத்தனை உயர்ந்த பண்புகள் இருந்தது. மூமின்களை ஆதலால் தான் சொல்லப்படுகிறது நம்முடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை தான் வழிகாட்டுறோம், என்னமோ எதிரிகளை நடத்துற மாதிரி நடத்துறோம். அப்படி இல்லை, அன்போடு இணைந்த கருணையோடு இணைந்த வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதனால தான் ஆயத்தில் சொல்லுவான் ஹுதில் அஃப் வஅமுர் பில் உர்ஃப் வஅரித் அனில் ஜாஹிலீன் நீங்கள் மன்னித்து விடுங்கள், நல்லவைகளை சொல்லுங்கள், புரியாதவர்களை புறக்கணித்து விடுங்கள். அதுல 2 பண்பு இந்த வசனத்தில், முந்திய 2 பண்புகள். நல்ல விஷயங்களை வழிகாட்டணும், அதுவும் பெருந்தன்மையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறார். சொல்லுவாங்க ஆளுமை திறன் மிக்கவர்களிடத்தில் இருக்க வேண்டிய 3வது பண்பு கண்காணித்தல். நம்ம அது எதுவாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களா இருந்தாலும் சரி, நம்ம கண்காணிக்கிறோம்ங்கிறது தெரியணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கட்டம் ஆபத்தான கட்டம், இறை மறுப்பாளர்கள் அழிக்கப்பட போகின்றார்கள், நல்லோர்களை நீங்கள் அழைத்து கொண்டு மூமின்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? பத்தபி அதுவாரகும் அவர்களை முன்னால் போக வைத்து நீங்கள் பின்னால போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இல்ல எல்லாம் கரெக்டா நம்ம பின்னாடி கரெக்டா தான் வருவாங்கன்னு நீங்க முன்னாடி போயிடாதீங்க, அவங்க முன்னாடி போட்டு நீங்க பின்னாடி போங்க. என்ன பொருள்? அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான், ஆனாலும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் நல்லவங்க தான், நாம் கண்காணிக்காமல் விட்டதால் கெட்டவர்களாக மாறுகிறார். கல்லாவில் ஒரு ஆளை வச்சிருக்கிறோம், கண்காணிக்கிறோங்கிறது தெரியணும். அப்படி இல்லைன்னா நல்ல ஆள் தான், நாம் கண்காணிக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் தவறு செய்ய தொடங்குகிறார். நம்ம பிள்ளைங்களை கண்காணிக்கலைன்னு எப்ப தெரிஞ்சுச்சோ அப்பொழுதுதான் அவர்கள் தவறு செய்ய துணிகிறார்கள். எனவே கண்காணிப்பு இருக்க வேண்டும், அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும், அதில் ஒரு பிழையும் இல்லை. அது ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை கண்காணிப்பது அவசியம் என்பது சொல்லப்படுகிறது. மேலும் சொல்லுவான், தவறுகள் ஏற்பட்டால் உங்களுடைய ஆளுமை திறனில் ஒன்று எதிர்ப்பை வெளிப்படுத்தணும். தப்புன்னு சொன்னா தப்புன்னு சொல்லணும், தம்பி நீங்க செஞ்சது தப்பு, இது கரெக்ட் இல்லை, இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது அல்ல. பிழையாக இருந்தால் பிழையை சுட்டி காண்பிக்க வேண்டும். நல்லதை சொல்லுங்கள் என்று சொல்வதிலேயே மறைமுகமான பொருள் என்னவென்று சொன்னால் தீமையை தடுங்கள் என்ற அர்த்தம். இரண்டும் பிரிக்க முடியாது. சல்லல்லாஹு சொல்லான், தீமையை பார்த்தால் தடுங்கள், அல்ல தீமை தவறானது என்று சொன்னால் சுட்டி காண்பிங்க. நம்ம எப்படி சொல்றது, சங்கடப்படுவாங்க அப்படின்னு இருப்போம். கடைசியில எந்த இடத்துல இன்னொரு இடத்துல மிகப்பெரிய மிஸ்டேக், அதே மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்கும். அப்ப நம்மளே கவலைப்படுவோம், முதவே சொல்லி இருக்கலாமே, இவர் இந்த இடத்துல அசிங்கப்பட்டாரு, அவர்கிட்ட சொன்னா நான் இந்த கரெக்டா நினைச்சுக்கிட்டானே இந்த தவறை 2வது தடவை செஞ்சுட்டேன், எனக்கு முதவே சொல்லியிருந்தா இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்வார். அதனால்தான் சொல்லப்படுகிறது, தவறுகள் பிழைகள் மனைவி மக்களாக இருக்கட்டும், தனக்கு கீழ் உள்ளவர்களாக இருக்கட்டும், பிழைகளை அசிங்கப்படுத்த கூடாது, அது வேறு விஷயம்.
ஆனால் தவறுகளை சுட்டி காண்பிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோடு பயணம் செய்யறாங்க. அந்த பயணத்தின் ஒப்பந்தமே என்ன அப்படின்னு கேட்டா மௌன பயணம், பேசக்கூடாது, நான் என்ன செஞ்சாலும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தோடு தான் அந்த பயணம் நடைபெறுகிறது. ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2-3 தடவைகள் எதிர்ப்பு கேள்வி கேட்கிறார்கள். காரணம் என்ன? இது தங்களுக்கு சரியாக படவில்லை என்று வருகின்ற பொழுது தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். சொல்கிறார்கள், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆளுமையை அறிவிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒப்பந்தம் செய்யப்பட்ட பயணம், மௌன ஒப்பந்தம் செய்யப்பட்ட பயணம், பேசக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. ஆனாலும் அந்த கட்டத்திலும் கூட உண்மைக்கு எனக்கு இது உண்மையாக தெரியவில்லை, சரியாக தெரியவில்லை, இது பிழையாக எனக்கு தெரிகிறது என்று வருகின்ற பொழுது எனக்கென்ன என்று இருந்து விடாமல் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் அல்லவா? அப்படின்னு சொன்னா மோமின்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சு என்னத்தை சொல்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதிகாரிகள் கீழே உள்ளவங்க தப்பு செய்யறாங்க, எனக்கு என்னன்னு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் கீழே தப்பு செய்ய, அதிகாரிகள் ஒருத்தன் தப்ப ஒருத்தன் அட்ஜஸ்ட் பண்ணான்னு சொன்னா இவனும் அதே மாதிரி தப்ப செய்யறான். நம்மளும் செய்யறோம் இல்ல? நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன ஆகும்? மொத்தமும் ஹராப் ஆயிரும், நாசமாகிவிடும். எனவேதான் சொல்லப்படுகிறது, எதிர்ப்புகளை வெளிப்படுத்த வேண்டும் தேவைப்படக்கூடிய இடங்களில். அதே போன்று இன்னொன்று இருக்கு, நாம் முறையாக ஆளுமை திறனை வெளிப்படுத்துகின்ற பொழுது, நீங்கள் முறையான நிர்வாகிகளாக இருக்கின்ற பொழுது சில சமயங்களில் எதிர்ப்புகள் வரும். சில பேர் நல்லதை செஞ்சா கூட பிடிக்காது. ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னா அவன் 4 பேரை கூட்டு சேர்ப்பான், கூட்டு சேர்ந்து நமக்கு எதிராக வேலை செய்வான். ஆனா நீங்க செஞ்சதுல எந்த பிழையும் இருக்காது, எதுவும் இருக்காது. அவன் தவறு செய்தவன் பாதிக்கப்படுவான். பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனே என்ன செய்வான்? எதிர்ப்பா ஒரு கூட்டத்தை கூட உருவாக்குவான். அது குடும்பமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி. குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு எதிராக பேசுறோம், 2 பசங்க 3 பசங்க சேர்ந்து அத்தாட்டைய இல்ல அவர் செய்யறது கரெக்ட் இல்லைன்னு கேட்கலாம், செய்யலாம், துணியலாம். அதற்கு பெயர் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ 3 பேர் இல்ல 30 பேர் சேர்ந்து வந்தாலும் இதைத்தான் செய்வேன்னு சொல்லணும். வீண் எதிர்ப்புகள் அதை கண்டு அஞ்சவலாம் முடியாது. அதே சமயத்துல அகம்பாமாவும் இருக்கக்கூடாது. ஒன்றுமே வசதி இல்லாதவர்கள் நம்மிடத்தில் ஏற்பட்ட பிழையை சுட்டி காண்பித்தால் நன்றி செலுத்தி அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நான் யாரு தெரியுமா? என்னுடைய நிர்வாகத்தை குறை சொல்றீங்க, என்னுடைய அதிகாரத்தை குறை சொல்றீங்க அப்படின்னு கூட அவர் சொல்வது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை தரட்டும், சுட்டி காண்பித்ததற்கு நன்றி, நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லாததை சொல்லி உங்களை கட்டுப்படுத்த நினைக்கின்ற பொழுது அட்ஜஸ்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்ல சொல்லுவான். அந்த 3 வரி அல்ல, ஒரே ஒரு வசனம், ஒரு சிறிய வரி. ஹுதில் அஃப் வஅமுர் பில் உர்ஃப் வஅரிது அனில் ஜாஹிலின். தலைமை பண்பின் முக்கியமான 3 பண்புகளை அல்லாஹ் வசனத்தில் சொல்வான். மன்னியுங்கள், நல்ல வழிகாட்டுதலை கொடுங்கள், புரியாதவர்களை புறக்கணித்து விடுங்கள். ஜாகில்கள் சம்பந்தம் இல்லாம எதிர்ப்பு தெரிவிக்கிறார், சம்பந்தம் இல்லாம உங்களை குறை சொல்றாங்க. அதை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சு உங்களுடைய பணிகளை நீங்கள் விட்டு விலகி விடாதீர்கள். உங்களுடைய பணிகள் நடக்கட்டும், இது போன்றவர்களை கண்டுகொள்ள வேண்டாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி ஒரு மோமின் எல்லா நிலைகளிலும் எப்படி நடக்க வேண்டும், குறிப்பாக ஒரு மோமின் ஆளுமை திறன் மிக்கவனாக இருக்க வேண்டும். அவன் முதலில் தன் குடும்பத்தில் ஆளுமை, தந்தை என்ற அடிப்படையில் தன்னுடைய மனைவி மக்களுக்கு அவன் ஆளுநராகத்தான் இருக்கிறார். அந்த நேரத்திலும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஒரு நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனத்தின் பொறுப்பாளராக, ஆட்சியின் பொறுப்பாளராக எப்படி இருந்தாலும் சரி, அவன் ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்தந்த பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாமும் இதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நமது அதிகாரத்தின் வலிமையை நாம் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலோடு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத்தகைய உயர் தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் அனைத்து மோமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.